கோவை தனியார் கல்லூரியில் சீனியர் மாணவரை தாக்கிய மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். திருச்செல்வம், சாம் ஜான்பால், ஈஸ்வர் உள்ளிட்ட 18 வயது நிரம்பிய மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஞானசேகரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. கோவை பாலக்காடு சாலையில் உள்ள நேரு தனியார் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் சீனியர் மாணவர் ஒருவரை விடுதியில் வைத்து கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். கல்லூரி விடுதியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் சீனியர் மாணவர் ஒருவரை இரவு முழுவதும் கொடூரமாக தாக்கியுள்ளனர். பணத்தை எடுத்ததாக குற்றம் சாட்டி சீனியர் மாணவரை மண்டியிட வைத்து கைகளை உயர்த்த சொல்லி கொடுமைப்படுத்தியுள்ளனர். சீனியர் மாணவர் இரத்த காயங்களுடன் வலியால் கதறியும் ஜூனியர் மாணவர்கள் தாக்குதலை நிறுத்தாமல் தொடர்ந்து அடித்துள்ளனர். இந்த தாக்குதல் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகிய நிலையில் கல்லூரி நிர்வாகம் 13 மாணவர்களையும் இடம் நீக்கம் செய்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தது. இந்நிலையில் கேஜி சாவடி காவல்துறையினர் 18 வயதான 2 மாணவர்களையும் 17 வயதான 4 மாணவர்களையும் கைது செய்துள்ளனர். இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுகிறது என்றும் தெரிகிறது. மேலும் 13 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேர் சிறைக்கும் மற்றவர்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கும் அனுப்பப்படுவதாகவும், தொடர்ச்சியாக 6 பேரையும் தொடர்ந்து மற்றவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இவர்கள் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.